எத்தனையோ பாதி கிணறு தாண்டின மாதிரி 7 கடல் தாண்டும் போதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த வெல் பிகன்ஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிடிஜி யூனிவர்சலுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான டிமாண்டி காலனி 2 மூலமாக நடந்தது. படம் வந்து ஒரு இமாலய வெற்றி, சாதாரண வெற்றி கிடையாது, மேசிவ் ஹிட். இன்னைக்கு வரைக்கும் திரையரங்குகளில் டிக்கெட்டு கிடைக்காம எங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு வந்து டிக்கெட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறத விட 4 பேர் கால் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. அதை எங்களுக்காக பாசிபிள் ஆக்குன அஜய் ஞானமுத்துவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாபி பாலச்சந்திரனுடைய பேக்ரவுண்ட் சினிமா கிடையாது, ஆனால் கிரியேட்டிவ் லைனில் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு உள்ள வராரு. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல். அவங்க அப்பா எனக்கு வந்து கால் பண்ணி, மனோஜ் என் பையன் இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, வாட் எவர் இ டச்சஸ் இஸ் கோல்டு அப்படின்ட்டு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை வந்து டைமண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ப்ரெஷர் பயங்கரமாக எகிரிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பாபியுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது, அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அப்படின்ட்டு அந்த முதல் படம் வெற்றி ஆகணுங்கிறதுல வந்து எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ டென்ஷன், நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் கடைசியில் ஹாப்பி மூமெண்ட்ஸாக மாற்றி கொடுத்த டிமாண்டி காலனி 2ங்கிற ப்ராஜெக்ட்டுக்கும் அஜய் ஞானமுத்துவுக்கும் ஒரு பெரிய நன்றி.